கண்டிப்பா அஜித் சார் வந்து அடுத்த எம்ஜிஆர் மாதிரி. அஜித் சார் அவரு வேற ஏன் அவர் எம்ஜிஆர் மாதிரி இல்ல கடவுள் மாதிரி அஜித்தை கடவுள் ஏன் சொல்றானுங்கன்னா, கடவுள் எப்பவுமே அவர் வேலையை மட்டும் பார்ப்பாரு, அவருக்கு பிடிச்ச வேலையை பார்ப்பாரு, நல்லது மட்டும் தான் செய்வாரு. அதனாலதான் அவர் கடவுள். இவருக்கு பிடிச்ச வேலைகள் தான் பாக்குறாரு, நல்லது மட்டும் தான் செய்யறாரு, தேவையில்லாது பண்ண மாட்டாரு, அவர் வேலையை பாக்குறாரு. அந்த விதத்துல அஜித் கடவுள் தான். அதுல தெளிவா சொல்லிட்டாங்களே ப்ரோ, எல்லாருக்கும் எல்லாம் தடையாகும் போது உன்னை நம்பு. இன்னைக்குமே அஜித் சாரோட மிகப்பெரிய ஒரு வசனம் நான் நினைக்கிறேன். விடாமுயற்சிங்கிற டைட்டில்லே அவருக்கு பொருத்தமானது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணேன் ப்ரோ, ஏன்டா விட மாட்டேங்கிங்க, வருமா வராதா, வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு டோட்டலா ஆஃப் பண்ற மாதிரி ஒரு டீசர் ஒன்று கொடுத்துருக்காரு. ஃபயர் தலைவா, ஃபயர் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்தது ஃபயர். ஏன்னா ரொம்ப வருஷ கணக்கில் வெயிட் பண்ணோம் தலைவா. விடாமுயற்சி 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 சொல்லிட்டு ஃபேன்ஸே ஒரு விடாமுயற்சி பண்றானுங்க. விடவே இல்லை அவனுங்க. நானும் நிறைய பாத்துறேன் ஆன்லைன்லாம், ஃபேன்ஸ் விடவே இல்லை தலைவா. தலைக்கு ஏற்ற மாதிரி ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு விடாமுயற்சி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு விடாமுயற்சி குத்து டீசரை வாங்கினாங்க. எனக்கு ரெண்டுமே எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் தல ரசிகரே, ஆக்சுவலி பைத்தியம், என்னடா பண்றது எங்கிட்ட அங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு நான் விடாமுயற்சி பார்த்துட்டு தான் டக் லைஃப் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி தான் பார்ப்போம். டக் லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறப்போ ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது என்னன்னா, அது உன்னிப்பா நிறைய விஷயம் நோட் பண்ணும். கமர்ஷியல் நிறைய பேசுறாரு இல்லை, நிறைய விஷயத்துல உள்ள வச்சிருப்பாரு. இப்போ நான் பார்த்துட்டு வந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட தழுவல் தான் அதிகமாக இருக்கு. ஸோ அவருக்கு பொறுமையாக பார்க்க வேண்டிய படம். அதுல நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். உதாரணத்துக்கு அவர் ஒரு ஜாதி அரசியல்ல வேற பேசியிருக்கிறாரு, நான் அடையாளப்படுத்திருக்காரு. அது எத்தனாவது நூற்றாண்டுல இல்ல எப்படி வந்தது அப்படின்றத நம்ம மைண்ட் உள்ள ஏத்தோம்னா நம்ம 4 பேர் மேல கத்திங்கன்னா அப்படி பொறுமையா பார்க்க வேண்டிய படம். அந்த சாப்பாடை சுட சுட சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் மினிமம் மிதமான சூட்ல சாப்பிடும். இது ரொம்ப நாளா நம்ம பசிக்கு ஏங்கி நின்றது, அதனால இதை சாப்பிட்டுடலாமா? ஐயோ தலைவா, அது விடாமுயற்சி வரும்போது நீங்க யாரு படம் வந்தாலும் நாங்க அதை பார்க்க மாட்டோம் தெரியும். இதுதான் உண்மை. தலை படம் வரும்போது நீங்க எந்த ஹாலிவுட் படம், என்ன படம் வேணா எடுத்துக்கோ, ஹாலிவுட் படம் எது எடுத்தாலும் நாங்க அதை பார்க்க மாட்டோம், தலை படம் மட்டும் தான் பார்ப்போம். ஏன்னா தலைக்கு அந்த மாதிரி மரியாதை தமிழ்நாட்டுல. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவ்வளவு சூப்பரா இருந்தது. தலையை பார்த்துட்டேன்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏன்னா ஸ்டார்ட் அப்ல வந்து நம்ம அர்ஜுன் அவர் தான் வந்து வில்லனா வருவாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபுல்லாவே ஒரு இங்கிலீஷ் டெய்லர் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. அவர் ஒரு போலீஸ்காரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை அறிந்தால் பேருக்கு அப்புறம் அஜித் சார் அண்ட் த்ரிஷாவோட பேர் கொலை மாசம் இருக்கும் நம்புறேன். சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு வருத்தமான விஷயம். தலைய காமிச்சிங்கடா, அவரோட வாய்ஸ் ஒரு ரெண்டே டைலாக்காவது கொடுத்துருக்கலாமேடா. கேட்டவர்னா அவ்வளவுதான் எகிரி இருப்பாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு ஒரு பூஸ் பாஸ் தான் இருந்திருக்கும். அது ஒண்ணுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். டைலாக் ரெண்டே டைலாக், வேற யாரும் டைலாக் வேண்டாம், எனக்கு அஜித் சாரோட டைலாக் மட்டும் ஒரு 2 டைலாக் கொடுத்துருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் எதுலயாவது விடுவாங்க நம்புறேன் ப்ரோ. ஏன்னா அவர் காருன்னு சொன்னாலே அவர் தான் மாசு. ஆல்ரெடி கிளம்ஸ் வீடியோல வந்திருந்தது, அதை இதுல மாசா கொடுத்துருப்பாரு. லாஸ்டா அது துப்பாக்கி அப்படி நீட்டும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. எனக்கு என்னன்னா 2 பேரோட பேர் ரொம்ப நல்லா இருக்குமோன்னு தோணுது. நிறைய வந்து என்ன அறிந்தால் எவ்வளவு ரசிச்சோமோ அந்த பேரை இதுவுமே அந்த அளவுக்கு ரசிப்போம்னு நினைக்கிறேன். கதை எந்த அளவுக்கு போக போகுதுன்னே தெரியல ப்ரோ. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் காட்டுவாங்க, அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நம்ம எப்படி வந்து இவங்கெல்லாம் திருடர்கள், இவங்கெல்லாம் கொலைகாரங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குமா, அதுவுமே அதுல இங்கிலீஷ்ல இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாரினோட டான்ஸ் ஃபுல்லாவே அங்க இருக்குமா, இல்ல இங்க இருந்து அங்க கிளம்பி போய் ஒரு விஷயத்த இது பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா கொலை மாசான ஒரு ஆக்ஷன் இருக்கு ப்ரோ, ஆக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தலைக்கு உரிய அந்த கார் ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். அலற போது தேற்று என்ன நிலைமை ஆக போகுதுன்னே தெரியல ப்ரோ. சீக்கிரம் விடுங்கப்பா, பொங்கல் வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியல. சக்கரை பொங்கலை முதலே கொடுங்கன்னு சொல்றோம், கேட்க மாட்டேங்காங்க ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப டீஷர்ட்ல நிறைய போட்டு நம்மளை ஏமாத்தி உள்ள வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை ஏத்திட்டு உள்ள வந்து பார்த்தா படத்துல இருந்தாலும் அதை ஓட விடாம போனோம். டீஷர்ட்ல அப்படி காமிச்சாங்க இப்படி காமிச்சாங்க, இருக்கிறத எவ்வளவு காட்டணுமோ அவ்வளவு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து டீசரு ரொம்ப பிரம்மாண்டமா இல்லாம கரெக்டா இருக்கு. படம் பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிக்சர் பெகர் ஒரு படம் வந்து அது பயங்கரமான இது போட்டு கட்சியில உள்ள வந்து பார்த்தா வெறும் அழிவு போன உருளைக்கிழங்கு வச்சு ஒரு போண்டா செஞ்ச மாதிரி இருந்ததுல, அந்த மாதிரி இல்லாம
கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்காங்க, மற்ற படத்தில் வந்து பாருங்க அப்படின்னு கொடுத்ததுனால படத்தை பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு நான் பார்த்தேன் எல்லாம் லைவா, எந்த அளவுக்கு லைக்கா ப்ரொடக்ஷனை குறைஞ்சி இது பண்ணி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு போராடி தான் வாங்கியிருக்காங்க. டீசர் போராடி வாங்கினது ஒரு மிகப்பெரிய வெற்றி. விடாமச்சு அந்த அளவுக்கு அந்த மாதிரி இது டீசர் ஃபுல் ஃபயர் தான், வேற அளவு சம்பவம் இருக்குது பொங்கலுக்கு. சீரியஸாக அது உண்மையில அந்த கடவுள் தான், கடவுளை ரியலா நம்ம நம்பிக்கை இல்லை அவ்வளவா, பட் கடவுளை ஒருத்தர் இருந்தாருன்னா உண்மையிலேயே எப்படி இருக்குமோ அவரை பார்த்த ஃபீலிங் தான் எனக்கு விடாமூச்சி டீசர்ல தலையை பார்க்க இருந்தது. அந்த காரு டிக்கியை தூக்கி தலையை காமிச்சாங்க பாருங்க, வாட்சை பாக்குற மாதிரி, அப்படியே நம்மளுக்கே வாட்சே பார்க்க தோணல, அந்த மாதிரி தலையே பார்த்துருந்தோம், அந்த மாதிரி இருந்தது. விடாமுயற்சி டீசர் பார்த்தேன். டீசரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாஸான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு மாதம் கிளாஸை மிக்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதில் எப்படின்னா அர்ஜுனும் ரஜினா வந்து ஒரு வில்லனில் ஒரு அந்த மாதிரி ஒரு கேங்கில் இருக்க மாதிரி இருக்காங்க. இவர் அஜித் வந்து ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அஜித்துக்கு கொடுத்த பில்டப் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷாட்டில் வந்து ஒரு டெசர்ட்டில் வந்து ஒரு சிங்கிள் ரோடு போகிற காமிப்பாங்க. அதெல்லாம் ஹாலிவுட்டில் தான் பார்த்துருக்கோம், தமிழ் சினிமாவில் பார்க்குறதுக்கு அது புதுசாக இருக்குது. ஸோ அதில் அவர் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறது, ஸோ அந்த விஷயம்லாம் வந்து தேட்டரில் எப்படி இருக்கும்னு இப்போ யோசிக்கும் போதே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. அதேமாதிரி த்ரிஷா வந்து லைட்டாக ஒரு 2-3 ஷாட் காமிச்சு டீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அஜித்தோட பஞ்ச் டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கிற மாதிரி இந்த டீசர்லேயும் ஒன்று சொல்லியிருக்காங்க. நீ எதுவுமே வந்து நடக்காத மாதிரி இருந்தாலும் நீ ஒன்றை நம்புங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லைன் வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து இப்போ படத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறைய கொடுக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அஜித்தோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, அவருக்கான பில்டப்பும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இம்பேக்ட் வந்து இந்த கிளாஸ் அண்ட் மாஸ் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ படக்குழுவினருக்கு ஒரு வாழ்த்துக்கள் இதை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து நம்ம மக்கள்கிட்டையும் இருக்குது. பாப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ தமிழ் சினிமாவில் கொஞ்சம் பெரிய படங்கள்லாம் கம்மியாக தான் வருது. தக்லீஃபா இருந்தானா விடாமுயற்சி முதல்ல ஒரு படம் பாருங்க, அடுத்த படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2 படத்தை வந்து பெருசா கம்பேர் பண்ண வேணாம். இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, அடுத்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லா படம் தமிழ் சினிமாலே கொஞ்சம் கம்மி படங்கள் தான் வந்து தேட்டருக்குன்னு வர படங்களே ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் சின்ன படங்கள்லாம் இப்போ நிறைய பேர் ஓடிடில தான் பார்க்குறாங்க. தேட்டருக்கு வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ மாசஸ் வரக்கூடிய படங்கள்லாம் வரும்போது எல்லா படத்தையும் நம்ம கொண்டாடுவோம். ஸோ படம் எடுக்கிறவங்களுக்கும் அது நல்லது, ரசிகர்களுக்கும் நல்லது. விடாமுயற்சி டீசர் வந்து அந்த ஒரு டாக் அஜித்தோட டைலாகோட எல்லா இதுலையும் கொஞ்சம் முடிப்பாங்க, ஒரு வார்த்தை பேசுவாங்க. பட் ஆனால் அப்படியே அது எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு டக்குன்னு இது பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் ப்ரோ, அதான் புதுசாக இருக்குது விடாமுயற்சி. இந்த வாட்டி பார்க்கும்போது நேற்று நைட் தான் ரிலீஸ் ஆச்சு, பார்த்தேன் உட்காந்து. படம் வந்தால் தான் தெரியும் எங்களுக்கும் எப்படி இருக்கும்னு. விவேகம் மாதிரி இல்லாமல் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் எல்லாருக்கும். பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் ரிலீஸ் ஆகுது, விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. தக் லைஃப் யார் படம்? கமல், எஸ்டிஆர் கமல். எஸ்டிஆர் பிடிக்கும், அதனால ஓடலாம். படம் 2 படமே பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனா தலை படத்துக்கு தான்.